புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. இந்த இனிய அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சி நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த ஜாதகம் இருக்கும் பாருங்கள், அந்த ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தின்படி உங்களுடைய விதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஜாதகத்தின்படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை சொல்லியோ உங்களுடைய கேள்விகள், வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிகள் கேட்கலாம். அதற்கு பதில் கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், பொதுவாக கோவிலுக்கு போகும்போது தெய்வம் பல ரூப தரிசனத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அப்படி எந்த ரூப தரிசனம் ரொம்ப சிறப்புமிக்க தரிசனமாக நம்ம எடுத்துக்கலாம்? அற்புதமான விஷயமா, இறைவனுடைய பல்வேறு தரிசனங்கள் மிகப்பெரிய அனுக்கிரகத்தை தருது. ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதில் மக்களுக்கு அன்றாடம் நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தீரணுங்க. என் வாழ்க்கையில் கடந்த காலம் மிக கடுமையாக இருந்தது, எனக்கு சோதனைகள் தொடரக்கூடாது, அப்படி ஒரு தெய்வ தரிசனம் உண்டா, எங்களுக்கு அப்படி வழி உண்டா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான தரிசனம் உண்டு. அது பேர் விஸ்வரூப தரிசனம்னு பேர். இந்த விஸ்வரூப தரிசனம், அதாவது அதிகாலையில் கோயிலில் நடக்கக்கூடிய முதல் தரிசனம். அது முதல் நாள் இறைவனுக்கு என்ன அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே அலங்காரத்தோடு இறைவன் இருப்பார். வாசனை மலர்களோடு இருப்பார். அப்போ புதியதாக அவருக்கு தீபாராதனை காட்டப்படும். அந்த தீபாராதனையை கண்களால் நம்ம காணணும். அப்படி அந்த விஸ்வரூப தரிசனம் தரிசிக்கக்கூடியவர்களுக்கு என்ன லாபம் கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன சிக்கல்கள் இருந்தாலும் தீரும். உதாரணமாக, ஒரு திருமணம் நடைபெறவே இல்லை, ரொம்ப வயசாகிடுச்சு, கல்யாணம் கூடி வரல, கல்யாணம் கூடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இருக்குது, விஸ்வரூப தரிசனம் செய்தால் அந்த பிரச்சனை தீரும். ஆகவே இந்த அதிகாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த தரிசனத்தில் திருக்கோயில்களில் கலந்து கொள்வது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியை தரும். விஸ்வரூப தரிசனம் அதி அற்புதத்தை தரக்கூடிய ஒரு தரிசனம். மிக்க நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம், என் பேர் அமுதன் மேடம். நான் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக தான் மேடம். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், கும்ப லக்னம். என்ன வயது சார் உங்களுக்கு? 34. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், உடல்நலம் கொஞ்சம் சரியில்லை மேடம். சரி, அந்த திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. 2 கேள்வி. சரி சார், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய பெயர் அமலனா அமுதனா? அமுதன் ஐயா. என்ன பேர்? அமுதன். அமுதன். சரி, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொழுப்பு உணவுகள், ஆயில் உணவுகளை அதிகம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை கிரகங்கள் சுட்டி காட்டுது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, பல ஹெல்த் இஷ்யூஸ்க்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்கள். ஒரு முடிந்தால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உணவு கட்டுப்பாடு நீங்கள் அதிகரிக்கும் போதே உங்களுக்கு வரக்கூடிய உடல்நல குறைகள் மெல்ல மெல்ல மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. இதற்கு என்ன தெய்வ பரிகாரம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்யணும். சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அதிக அற்புதமான பலன்களை கொடுக்குது. அப்படி சென்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் தரிசனம் செய்யலாம். இது உங்களுக்கு திருமண தடையையும் போக்கும். அதனால நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை ஒரு முறை போய் தரிசனம் செய்யுங்க, நன்மைகள் நடக்கும். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சிவா மேடம், கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? என் சின்ன மகளுக்காக கேட்கணும் மேடம். மகளோட பேரு, வயது சொல்லுங்க. அவங்க பேரு எப்சிபா. 6 நடக்குது மேடம். இல்ல சார், கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. மகளோட பேர் என்ன? எப்சிபா. 6 வயது. ஆமா மேடம். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. அவங்க ராசி மகர ராசி, மேஷ லக்னம், திருவோண நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி சார் கேக்குறீங்க? அவங்களுக்கு ஜாதகத்துல அப்பா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏதாவது சூரியனை நீசமா இருக்குதுன்னு சொல்றாங்க.
அது இல்லாம அவங்க லக்கணம் வந்து லக்கண சந்தி வருதுன்னு சொல்றாங்க. மேஷ லக்கணமா ரிஷப லக்கணமான்னு தெரியல. சரி அவங்க வந்து 4/3/2019 10:40 காலையில பிறக்கிறாங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய இந்த சந்தேகங்கள் தீர்வதற்கு இவங்க மேஷ லக்கணமா ரிஷப லக்கணமா அப்படின்னு பார்ப்பதற்கு ஜாதகத்தை முழுமையாக நம்ம கணிச்சு பார்க்கணும். இப்போ கணிச்சு பார்ப்பதற்குரிய விஷயத்தை நம்ம இப்படி செய்யல, அதுக்கு நேரம் வேணும். அதனால நீங்க வந்து அதே மாதிரி தந்தைக்கு பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. சூரியன் நீச்சமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தந்தைக்கு பாதிப்புன்னா நிறைய ஜாதகங்கள்ல சூரியன் நீச்சமா இருக்கும். ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்பா இல்லையானா நிறைய இருக்காங்க. அதனால இதை வச்சு அப்படி ஒரு ஒரு வரியை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருப்பாங்க, பிறந்தாலே குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தவறான ஒரு எண்ணம் ஜோதிடத்தும் அப்படி தவறான எண்ணங்களை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை ஜோதிட அறிவியல் ஒத்துக்கிறது இல்லை. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அது முழுமையாக குழந்தையுடைய ஜாதகம்னா அதை எடுத்துக்கிட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் முழுமையாக வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகம் கணிக்கணும். நீங்கள் ஒரு முறை என்ன நேரில் சந்தியுங்க. உங்கள் சந்தேகங்களை விளக்குவதற்கு, உங்களுக்கு நல்ல விளக்கம் சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? திருப்பூர்ல இருந்து நாகேந்திரகுமார் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? மேடம் எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்னங்க மேடம்? 54 மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மீன லக்கணம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க? மேடம் நான் ரொம்ப, அதாவது மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன், எதுவுமே இதே இல்லை மேடம். ரொம்ப இதா இருக்கு மேடம். வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு கேட்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்ல பிசினஸ் இல்லைங்கிறது எவ்வளவு காலமா இருக்கு சார்? நான் ஒரு 15 வருஷமா 20 வருஷமா வச்சிருக்கேன் சாமி. நீங்க பிசினஸ் வச்சிருக்கீங்க, பிசினஸ் நல்லா இல்லைங்கிறது எப்போலேருந்து இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாவே அப்படியே இருக்கு. சரி, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கேட்டீங்கன்னா இப்போ நடக்கக்கூடியதுக்கு பேர் அஷ்டமத்து சனி நேரம் நடந்துகிட்டு இருக்கு. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி. அப்படி இருக்கிற போது தொழில் தடை அப்படின்னு பேரு. என்ன தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில் தடை இருக்கும். இரண்டாவது, நவம்பர் மாதம் வரை ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டு இருக்குங்க. நவம்பர் மாதம் வரை மனக்குழப்பம் இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க ஹெல்த்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, பக்கத்தில் எங்கே பிள்ளையார் கோயில் இருக்குன்னு பாருங்கள். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளையாருக்கு தீபம் போடுங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளையாருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அதுவும் கேட்டிங்கன்னா சாயந்தர நேரமாக அந்த நல்லெண்ணெய் தீபம் போடுவது மிக நல்லது. இது ஒரு பரிகாரம். நீங்கள் இந்த மெடிக்கல் பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் இருக்கார் பாருங்க, சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லிட்டு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல முறையில் தொழில் முன்னேற்றம் தெரியும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சேகர்மா. எந்த ஊர்ல இருந்து சார்? ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு. சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு சொந்தம்மா. உங்களுடைய வயதுங்க ஐயா? எனக்கு 45. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? மேஷ ராசி, தனுசு லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். மேஷ ராசி, தனுசு லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். சரி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். ஒரு கடன் பிரச்சனை இருக்குமா, எப்போ கடன் தீரலான்ட்டு. சரி, தொடர்ந்து பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஷேக் ஹமீது. ஷேக் ஹமீத். ஷேக் ஹமீத். சரி, அதாவது உங்க ஜாதகத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் தரக்கூடிய செவ்வாய் கிரகத்துடைய பாதிப்பு உங்க ஜாதகத்தில் அதிகமாகவே இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கடன் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து துவரம்பருப்பு தானம் பண்ண முடியுமா பாருங்க. செவ்வாய்க்கிழமைகளில் துவரம்பருப்பு தானம், இல்லாட்ட சாம்பார் சாதம், பிறருக்கு சாம்பார் சாதம் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வந்தாலும் உங்கள் கடன் சுமை குறைவதை பார்க்கலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு கடன் சுமை மெல்ல குறையும். 2028 பிற்பாதியில் கடன் சுமை முழுமையாக தீரும். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். சார், வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி வீட்டில் நிம்மதி இருக்கணும், பிரச்சனை இல்லாத ஒரு வீடாக இருக்கணும்னா எல்லாருமே எதிர்பார்ப்போம். பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? தோஷம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்துருச்சு வச்சுக்கோங்க, எங்கேருந்து சந்தோஷம் வரும்? நாகதோஷம் இருக்குங்கிறோம், செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறோம், குடும்ப தோஷம்னு பேசுகிறோம், பித்ரு தோஷம் பேசுகிறோம், குலதெய்வ சாபம்னு பேசுகிறோம். நிறைய இருக்குது ஜாதகங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள். யோகங்களும் நிறைய இருக்குது. நம்ம எல்லாம் தோஷங்களை பற்றி சொல்கிறோம், யோகங்கள் நிறைய இருக்குது.
இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு நிம்மதி குறைவு இருக்குது, பிரச்சனைகள் தான். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா கணவன் மனைவி கடையில் பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, ஒரு நிம்மதியே இல்லைங்கிறாங்க. வீட்டில் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையே பல குடும்பங்களில் இருக்கிறது இல்லை. அப்போ நிம்மதி வேணும், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான பரிகாரம் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்துக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் தண்ணீர் ஊற்றி வைத்துக்கொள்ளணும். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் குழாயில் கிடைக்கிற தண்ணீர், சாதா தண்ணீரை தான் நான் சொல்கிறேன். தண்ணீர் ஊற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் போட்டுக்கிடணும். பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு உங்கள் வீட்டுடைய வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, இந்த பகுதிகளில் வச்சிடலாம். வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி இடத்துல இந்த டம்ளரில் வைக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க அந்த தண்ணீரை. அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிற போது நிறைய பேருக்கு வந்து இந்த பரிகாரம் நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி நான் விரிவாகலாம் சொல்லியிருக்கேன். நிறைய மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படுதுன்னு நேரம் சந்திக்கும் போது சொல்கிறீங்க. இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்ணாடி டம்ளரில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதனால் செய்து பாருங்கள். அப்படி நன்றி சார். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து தகப்பனுக்கு ஆயுள் கம்மின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி சில சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஜாதக கட்டத்துல, அது வந்து அதுக்கு நிறைய ஃபார்முலாலாம் இருக்கும். அதாவது ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா பெத்த தாய்க்கு ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ மீனராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும்? இப்போ அது மேலே சனி போய்கிட்டு இருக்காரு சந்திரன் மேலே, அப்படின்னா பெத்த தாயுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும்னு அர்த்தம். சூரியன் மேலே இப்போ ஜாதகத்தில் ஒரு ராகு போகிறாரு. சிலருக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து மாசி மாதம் பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரியன் மேலே ராகு போய்கிட்டு இருப்பார். பலருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் இருக்கும் அப்படி ஜாதகத்தில் இருந்தால். சூரியன் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும். ஆனால் இதை ஒன்று வச்சுக்கிட்டுமே சொல்லக்கூடாது. ஒரு அன்பர் நிகழ்ச்சியிலே கேட்டார், என்னுடைய மகளுக்கு சூரியன் நீச்சம் சொல்கிறாங்களே, அப்பாவுக்கு பாதிப்பு சொல்கிறாங்கன்னா அதை வச்சு மட்டுமே சொல்லிடக்கூடாது. ஜாதகத்தில் அந்த பித்ரு ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார் அதை பார்க்கணும். பார்க்காம நம்ம சொல்லிடக்கூடாது. அதே போல் செவ்வாய் கிரகத்திற்கு பாதிப்பு வச்சுக்கோங்களேன், சகோதரனோட பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கிறீங்க, அந்த நிலத்தில் ப்ராப்ளம் வரும். இது செவ்வாய் கிரகத்தினால பாதிப்பு இருந்தால். ஒரு குடும்பத்தில் வந்து தாய்மாமன் ரொம்ப அன்பாக இருப்பார், ஆனால் இந்த குழந்தை பிறந்த பிறகு தாய்மாமனுக்கு பாதிக்கும். அதற்கு என்ன கிடைக்குன்னா, புதன் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா தாய்மாமனுக்கு பாதிப்பு கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஆனால் இது ஒரு ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணாமல் அறவுரையாக ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நம்ம வந்து இதனால் பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அது அந்த பிரச்சனையை தீரக்கூடிய வழிமுறையும் ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி சார், புரிந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பவானி பேசுறேம்மா. எந்த ஊர்ல இருந்துமா? சென்னை. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் மகளோட கல்யாணத்தை கேட்கணுமா? கண்டிப்பா கேட்கலாமா. மகளோட பேரு, வயது சொல்லுங்க. 25/5/2002 டேட் ஆஃப் பர்த். சரி, மகளோட பேர் என்னம்மா? பேர் திவ்யா. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. துலா ராசி, விசாக நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் தெரியல மேடம். சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகம்ங்கிறது ஒரு அருமையான விஷயமா. துலா ராசி, விசாகம் நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து நியாயம்னா நியாயம் அப்படி இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. பொதுவாக வந்து திருமண வாழ்க்கையில் சில இடத்துல விட்டு கொடுத்தல் தேவைப்படும். அதை மட்டும் பொண்ணுகிட்ட சொல்லி வளர்த்துக்கிடணும். கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். இவங்க ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. நியாயமானவர் வீட்டுக்காரராக வந்துட்டாருன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஏற்குமாறாக வரும்போது பிரச்சனை வருது. அதனால உலகம்னா மேடுபள்ள இருக்குன்னு சொல்லி வளர்க்கணும். இவருடைய ஜாதகப்படி வந்து திருமணம் என்பது 2028 அப்படின்னா ஜாதகத்தில் இருக்குது. 2028ன்னு சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால்தான் விரைவில் திருமணம் கூடி வரும். வாழ்த்து. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். கூப்பிடுறேங்க. என்ன சார்? பொள்ளாச்சியிலிருந்து கூப்பிடுறேங்க. சரி, உங்க பேர் சார்? பையன் பேரு நரேந்திரனுங்க. வயது சார்? வயசு 29 ஆச்சுங்க மேடம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசிங்க. கன்னி லக்னம். அனுச நட்சத்திரம்ங்க. சரி, என்ன கேள்வி சார்? மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு. திருமணத்திற்காக கேக்குறீங்க? ஆமாங்க. தொடர்ந்து பேசுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். பையன் என்ன வேலை பார்க்குறாரு? சாஃப்ட்வேர். ஐயா கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். சாஃப்ட்வேருங்க சார். ஏன்னா நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிடுறீங்களா?
அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நன்றி நன்றி நன்றி. அதாவது தம்பி ஜாதகம் எப்படி இருக்கு, சில விஷயங்களை இப்படித்தான் பெண் வேணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிடுவாருன்னு இருக்கு அவருக்கு. அப்படி கணக்கு வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் தடையாயிடும். ஒரு கணக்கு மைண்டில் வச்சுக்கிடுவாங்க, இப்படி படிச்சிருக்கணும், இப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இவர் ஜாதகப்படி எப்படி இருக்குன்னா வாழ்க்கை நல்லா அமையும், ஆனால் கொஞ்சம் பிடிவாதமாக இவர் இருப்பார் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது. அந்த பிடிவாதம்ங்கிற அந்த ஒரு அமைப்பு திருமண விஷயத்தில் கூட இப்படித்தான் பெண் வேணும்னு எதிர்பார்க்க வச்சிரும். சரிங்களா? அதனால் அந்த ஒரு கணக்கை இவர் தவிர்ப்பது இவருக்கு நல்லது. குருபலன் வருது அவர் லக்னத்துக்கு இப்போ நல்ல நேரம். இவருக்கு வந்து குரு பகவானுடைய அனுக்கிரகம் இப்போ கிடைக்க போகுது. ஜூன் மாதத்திற்கு மேலே நல்ல நேரம் வருது. அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கலாம். திருமண விஷயம் கூடி வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? இருக்கு மேடம். அம்மா டிவி வால்யூம் குறைச்சிருங்க, டிவி பார்க்காதீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. பேர் கணபதி. கணபதிக்காக கேக்குறீங்க. என்ன வயது அவருக்கு? வயசு 47. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, அசூரி நட்சத்திரம், கும்ப லக்னம். என்ன கேள்விமா கேக்குறீங்க? அவருக்கு வேலை 22 வருஷமா ஒரு கடையில வேலை செய்யறான். இப்ப அந்த கடையை விட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எல்லாருக்கும் பிரச்சனை வந்தா யாரை வழிபடுவோம்? கணபதியை வழிபடுவோம் இல்லைங்களா? இப்போ இவர் என்ன பண்ணணும்? பிள்ளையாரை கும்பிடணும். அது முதல் முக்கியம். இரண்டாவது, இவர் எங்க இவர் வேலை பார்த்தாலும் அந்த வேலையில நெருக்கடி அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு நெருக்கடி இப்ப திடீர்னு வந்திருக்கும். ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேற. முதலாளியால சில நெருக்கடிகள் வரும் நேரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படித்தானே இருக்கு. சரிம்மா, இப்போ இந்த பிரச்சனை நமக்கு விலகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க பைரவர் இருக்காரு பாருங்க. அந்த பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பைரவருக்கு போய் இவர் பேர்ல அர்ச்சனை பண்ணணும். ஒரு சில வாரங்கள் பண்ணிட்டு வாங்க. அந்த முதலாளிக்கு இவருக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதையும் நீங்க பார்க்கலாம். சில வாரங்களே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். இல்லைங்க நான் வேற கடைக்கு வேலை தேடுறேன் அப்படின்னாலும் வேலை கிடைச்சிரும். ஆனால் சில வாரங்கள் கால பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். அது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அப்படி செய்கிற போது இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதை கண்கூடா பார்க்கலாம். நீங்க இது டெம்பரரி ப்ராப்ளமா, பெர்மனண்டா நினைச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. பெரிய சிக்கல்லாம் வராது, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரிங்களா? பரிகாரத்தை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். சரி, எப்போவுமே நானே தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உங்க சாய்ஸ்க்கு நேயர்களுக்காக ஒரு டிப் சொல்லிடுறேன். நல்ல விஷயமா, அதாவது நேயர்கள் என்ன மனசுல விரும்புறாங்கன்னு பார்த்து நம்ம ஒரு கேள்வி பதில் சொல்லணும் இல்லையா? பொதுவாக ராகுகால பூஜையை பற்றி நேயர்களுக்கு பலரும் எங்கிட்ட கேட்குறீங்க, நேரில் சந்திக்கிற போதும் கேட்குறீங்க. ராகுகால பூஜையுடைய மகத்துவம் என்னன்னு கேட்குறீங்க. பொதுவாக ராகு காலத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் வலிமையை இழந்துருது. ஏன் முக்கியமாக ராகு காலத்துக்கு பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம்னா, மற்ற கிரகங்களுடைய வலிமை குறைந்து ராகுவுடைய வலிமை மட்டும்தான் இப்போ இருக்கும். அதனால தான் அந்த ராகு காலத்திலே முழு பவரோடு அந்த ராகு பகவான் வழங்குவதனால அந்த ராகு காலத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் அதிக அற்புதமாக பலன் தரும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலம் இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் அந்த எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுகிற போதே என்ன தடை இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகும். குறிப்பாக பெண்கள் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது அற்புதமான பலன் தரும். இப்போ ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கா, எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு ஆண்கள் கேட்டால் அவர்கள் பிரதோஷ நேரத்திலே வரக்கூடிய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 இருக்கு பாருங்க. இந்த டயத்தில் வரக்கூடிய ராகு காலத்தில் ஆண்கள் சென்று வழிபாடு செய்கிற போது துர்க்கையை வழிபடலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் பைரவரை வழிபடலாம். நீங்கள் அப்படி வழிபாடு செய்கிற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பலிக்கும். அதனால் இந்த ராகு கால பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் வந்து சேரும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சுந்தர் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கா கேட்கணும் மேடம். உங்களுடைய வயது, ராசி நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. வயது 46, கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசி, தனுசு லக்னம் மேடம். என்ன கேள்வி சார் உங்களோடது? கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி தெரிஞ்சுக்கணும் மேடம். சரி, தொடர்ந்து பேசலாம் சார். சார் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்களே லைஃப்பில் அழகாக ஒரு குறிக்கோளோடு தான் போகிறீங்க. ஒரு எய்ம்ஃபுல் லைஃப் தான் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை விரும்புகிறீங்க. நல்லா இருக்குது. இதற்கு என்னன்னா, நீங்கள் மேஷ ராசியில் இருக்கிறதுனால இப்போ சில நெருக்கடிகளான நேரம் தானே. மேஷ ராசிக்காரங்க யாரை கேட்டாலும்
ஒரு நிம்மதி இல்லைங்க, ஏதோ வாழறோம் அப்படின்னு ஒரு அமைப்பு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 7.5 சனி பிடிச்சிருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள் விலகணும் அப்படின்னா கந்த குரு கவசம் படிக்கணும். எந்த நேரத்தில் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் வருது பாருங்க, அதிகாலையில் இந்த 4:30 to 6 அதிகாலை நேரம், அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிடணும். அந்த விளக்கேற்றி வைத்துக்கொண்டு விளக்கையே முருகனாக பாவித்து, மனதால் பாவித்து, அதற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு அந்த கந்தர் சஷ்டி கவசம் சொல்வதும் நல்ல பலன் தருகிறது. கந்த குரு கவசம் சொல்வது மிக அற்புதமான பலன்களை தருகிறது. அதனால் கந்த குரு கவசத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி பாருங்க, உங்கள் கடன் அடைபடுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி கடன் தொல்லைகள் நண்பர்கள் கேட்குறாங்க இல்லையா, இதற்கு இவங்க வந்து கடனை அடைப்பதற்கு ஒரு நேரம். நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், கடன் அதிகமாக இருந்தால் அதை அடைப்பதற்கு எந்த நேரம். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, உங்களால் ஒரு 100 ரூபா கட்ட முடியும், ஒரு 1000 ரூபா கட்ட முடியும் கடன் அடைப்பதற்கு அப்படின்னு இருந்தால் கூட, அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மதியம் அந்த 1 மணிலேருந்து 2 மணி வருது பாருங்க, இந்த டயத்தில் அந்த கடன் அடைக்க போகணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு சிறு பகுதி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கொண்டு போய் நீங்கள் போய் பணத்தை கட்டினா போகிறோம். அந்த டயத்தில் நீங்கள் கட்ட ஆரம்பித்தாலே வெகு விரைவாக நீங்கள் வந்து இந்த கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும், கடன் தீர்ந்துடும். அதே மாதிரி இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு அற்புதமான நேரம் குளிகை நேரத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் கடன் இருந்துச்சுன்னா குளிகை நேரத்தில் பணம் கொடுத்தீர்களானால் வேகமாக இந்த கடன் அடைபடுகிறது. உதாரணமாக வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 7:30லேருந்து 9க்குள்ளே உங்கள்ட்ட ஒருத்தட்ட பெரிய வட்டிக்கு கடன் வாங்கிட்டீங்க, அவரை பார்த்து ஒரு சிறிய தொகை கொடுத்து பாருங்க, கடனை நான் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லி கொடுங்க. அப்படி கொடுக்க வெகு வேகமாக கடன் அடைச்சிருவீங்க. மிக்க நன்றி சார், நல்ல ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் குட் மார்னிங், சார்ட்ட பேசணும். பேசலாமா? உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேரு புஷ்பா, ஊர் தஞ்சாவூர். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காக பேசுறேன். பையனோட பேரு, வயது? பையன் பேரு சசிதரன், உத்திர நட்சத்திரம், கன்னிராசி, கும்ப லக்னம், வயசு 17, going to +2 இந்த வருஷம். சரிம்மா. அவன் எல்லாமே நல்ல நாலேஜபிளா இருக்கான். நான் அவனும் இன்ட்ரெஸ்டடா உட்கார்ந்து புக் எடுத்து படிக்க மாட்டாங்கிறான். கொஞ்சம் படிப்புல கவனம் இல்லைன்னு கேக்குறீங்க, அதுக்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். தம்பி வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் மூட் அவுட் ஆகுது அவருக்கு. சரிங்களா? அவர் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேட்டட் மைண்ட் அப்படிங்கிறாங்க. இதை இந்த மாதிரி ஜாதக அமைப்பை நல்லா படித்தாருன்னா கூடமா போய் எக்ஸாம் ஹால் எழுத போகும்போது இவருக்கு ஞாபகம் மறதி வந்துடும், படித்த பாடங்கள் ஞாபகம் வராது, அப்படிப்பட்ட அமைப்பு. இதற்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணுமா. ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். அதுக்கு ஹயக்ரீவருக்கு அந்த ஸ்லோகம் இருக்குது பாருங்க, ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லியிருக்கோம். இதை இந்த உங்கள் பையனை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கணும். அவர் சொல்லலை அப்படின்னா பெற்ற தாய் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு போய் ஹயக்ரீவர் கோயிலில் வச்சு ஹயக்ரீவர் பாதத்தில் இந்த தேனை வைத்து வாங்கி கொண்டு வந்து தினந்தோறும் ஒரு ஸ்பூன் தேன் பையனுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும், நல்ல முன்னேற்றம் வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், நிறைய நேர்களுக்கு பரிகாரம் சொல்றீங்க. சில பேர் வந்து ஜாதகம் எடுத்துட்டு வரணும், நேர்ல பார்க்கணும், அதுல என்ன சார் விஷயம் இருக்கு? அதாவதுமா, நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்குரிய அறிமுக நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம முழுமையாக எல்லாருடைய ஜாதகத்தையும் ஆராய்ந்து பதில் சொல்ல முடியலை. அதுக்கு டைம் வேணும். சில ஜாதகத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகம் இருக்கும். அப்போ நேயர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேரம் வரும்போது தான் நான் விரிவாக பேச முடியும். ஒரு அரை நிமிஷத்தில் முழு பலன் அவர்களுக்கு நான் சொல்ல முடியாது. அப்போ ஜாதகத்தை நேரில் கொண்டு வந்து பார்க்கிற போது நான் முழுமையான பலனை அவர்களுக்கு வழங்க முடியும். மிக்க நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களுக்காக இணைந்து கொண்டு ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆன்மீகம் சார்ந்து நிறைய டிப்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்களை நேரில் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் பற்றியும் சொல்லிடுங்க சார். இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போது எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் வந்து சந்திக்கலாம். அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. முறைப்படியான கட்டணம் செலுத்தி ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. தயவு செய்து நேயர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி ஒரு அறிமுக நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இதே மாதிரி ஆலோசனை சொல்லுங்கள், ஒரு வரியாக பதில் சொல்லுங்கள்,
டிவியில் சொன்ன மாதிரி சொன்னால் போதும் என்று இலவசமாக கேட்காதீர்கள். எந்த ஒரு விஷயம் இது நீ உங்களுடைய ஆலோசனை கட்டணத்தை செலுத்தி முழுமையாக உங்கள் ஜாதகத்தை பார்க்குங்கள். அப்படி நீங்கள் பார்க்க நினைக்கிற போது நானும் உங்களுக்கு முழுமையாக உதவ முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.